ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th புக்கில் சயின்ஸ் புக்கிலேருந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன திட்டங்கள்லாம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா, புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1973 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை யானைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ அப்படின்னா 1992. புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1973. யானைகளுக்குன்னு வந்து பாதுகாப்பு திட்டம் எப்போ உணர்ந்திருக்காங்கன்னா 1992 துவங்கியிருக்காங்க. இது வந்து முதலைகளுக்கு அப்படின்னா வந்து 1976 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1999 வந்து கடல் ஆமைகளுக்கான வந்து பாதுகாப்பு திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன புலிகள்னால் வந்து 1973, யானைகள் பாதுகாப்பு திட்டம்னா 1992, முதலைகளுக்கு வந்து 1976, ஆமைகளுக்கு எப்போ அப்படின்னா 1999 வந்து கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து துவங்கியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020 வந்து என்னும் திட்டம் வந்து துவங்கியிருக்காங்க. இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020 அப்படின்னு அசாம் மாநிலத்தில் இருக்க காண்டாமிருகங்களை பாதுகாக்க வந்து ஒரு திட்டம் வந்து துவங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதன் மூலம் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் 3000 ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்களையாவது 2020க்குள் பாதுகாத்துடணும் அப்படிங்கிறது அவங்களோட குறிக்கோளாக வந்து இருந்திருக்கு. ஸோ புலிகளுக்குன்னு பாதுகாப்பு திட்டம்னா 1973, யானைகளுக்கு வந்து 1992, முதலைகளுக்கு வந்து 1976, கடலாமை பாதுகாப்பு திட்டம் வந்து 1999. அசாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்திய காண்டாமிருகங்களை பாதுகாக்க வந்து 2020 இந்த திட்டம் வந்து துவங்கியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதிகமாக புலிகள் பாதுகாப்பு திட்டம் தான் இன்ன வரையும் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி இது ஸ்ட்ரைட் கொஸ்டினாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது வந்து போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.